where I am sharing information for people who are totally new to the market. With that assumption, I'm going to proceed. So market investment, trading, basics of it. So to begin with, the basis of market. ஒரு சந்தை மார்க்கெட்ன்றது தமிழ்ல சந்தை. மார்க்கெட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ என்னத்துக்கு டிமாண்ட், என்னத்துக்கு சப்ளை. As an investor, there are some disturbances. We know that if everybody is on mute, it will be easy so that everybody is on. Okay. Host. Okay, sir. I have to take care of it. Okay. Yeah. No, I will take care. Host privilege எனக்கு வந்துருச்சு. Fine then. So okay. So the demand and supply of the market is the. So Santosh is saying that audio is not clear. Now it is clear, Prashant. Right now I got it. 1 minute. Prashant, there is no audio issue, Prashant. You can continue. Okay. So the audio is clear, I hope. Yes, Prashant. Demand and supply is the basis of any and every market. சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிமாண்டும் இருக்கணும், சப்ளையும் இருக்கணும். டிமாண்ட் என்னத்துக்கு இருக்கு அப்படின்னா companies need investment, investors need more returns for their investment. So இந்த விஷயம் தான் டிமாண்ட். We are basically providing more finance to a particular organization. So this is the kind of demand and supply we are talking about. ஸோ ஏன் அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்ப இந்தியாவில் முக்கியமா நமக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது as such மற்ற டெவலப்ட் எக்கானமிஸோட கம்மியா இருக்கு. we are told repeated to work 60-65 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்றது பத்தி சொல்றோமே தவிர நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மணி மேக்கிங் freedom is savings. So any and every person who is working is going towards financial freedom. So financial freedom meaning there are 3-4 important events in our life and we feel that we shouldn't run short of money, like our education, followed by our day-to-day expenditure like food, clothing, shelter, and more than that, followed by our நம்மளோட குழந்தைங்களோட எஜுகேஷன், ஹெல்த், followed by our retirement planning. So once we are out of job, what are we going to do? Especially there were government institutions which were providing pensions, and like with respect to UN, it is no more affordable for any country to provide pension. So are we financially literate enough to manage our income? தடையில்லா வருமானத்துக்கு நமக்கு நோ ஹவுஸ் இருக்கா அப்படின்னா ட்ரெடிஷ்னலா சில நோ ஹவுஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிபடி இஸ் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட், லைக் பையிங் அ flat and everything, followed by the most important another form of investment according to Indians is gold. So இந்த ரெண்டு விஷயத்துல ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுதான் பண்றோம். ஸோ இது ஏன் பண்றோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம 100 ரூபாய் எடுத்து நம்ம கையில பாக்கெட்ல பர்ஸ்ல வச்சிருக்கோம்னா ஒண்ணுமே பண்ணாம ஒரு வருஷம் கழிச்சு அந்த 100 ரூபாய் 90 ரூபாய் இருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பணத்தோட மதிப்பு குறையுது. நமக்கே எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எங்க அப்பா அம்மா 1 ரூபி அப்படின்றதுக்கு நாம வந்து மளிகை சாமான் எல்லாம் வாங்கிடுவோம், அது மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருந்தது 70 வருஷம் கழிச்சு அந்த 1 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு இந்த 100 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்கு, 30 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்ற ஃபேக்டர் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது. நம்ம இன்னைக்கு 20 லட்சம் அப்படின்றது ஒரு பெரிய தொகையா இருக்கலாம். நான் டவுன் த லேன் 30 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட்ஸ் டு வாட் அப்படின்னு, எஸ்பெஷலி வென் தேர் இஸ் தொடர்ந்து வருமானம் இல்லாத சமயங்கள்ல எப்படி வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது தான் பேசிஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். நவ் ஃபாலோட் பை மணி மேக்ஸ் மணி. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சேவிங்ஸ் இருக்கு, சேவிங்ஸோடைய ரிட்டர்ன்ஸ் நமக்கே தெரியும். 9% இருந்தது, 8% ஆச்சு. ஏப்ரல்ல இருந்து 7% ஆயிருக்கு. ஹையஸ்ட் சேவிங்ஸ் வந்து போஸ்ட் பேங்க் தான் தருது. ஐ மீன் போஸ்ட் ஆஃபீஸ் which has now banking operations தான் தருது, which is 7.2%, 7.4% to be correct, which is for the senior citizen. This is the highest
இன்கம் தட் யூ கேன் கெட் பை சிம்பிளி சேவிங்ஸ் ரிலேட்டட் அது அசோசியேட்டட் இன்ட்ரெஸ்ட்னால நமக்கு ஹையஸ்ட் பாசிபிள் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் ரேட் வந்து 100 ரூபாய்க்கு 7 ரூபா 40 காசு இன்னைய நிலைமைக்கு. ஸோ அப்போ என்ன பண்றோம், நம்ம காசு 100 ரூபா அங்கே போட்டோம், அதுக்கு அந்த காசு வந்து 7 ரூபா 40 பைசா நமக்கு ரிட்டர்னா கிடைக்குது. ஸோ இதுதான் மணி மேக்ஸ் மணி. இந்த மணி மேக்ஸ் மணியில நம்ம ட்ரெடிஷ்னலா இப்போ நான் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பத்தி சொன்னேன். 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்குறோம் சொல்றாங்க, அந்த ஏரியா வளரும் போது 30 லட்சமா மாறுது. ஆனா எத்தனை பேர்கிட்ட 8 லட்சம் ரூபா இருக்கு அப்படின்றப்ப, எனக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபா தான் இருக்கு, எனக்கு அந்த 100 ரூபாய்க்கு ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தரீங்களா அப்படின்னா தர மாட்டாங்க. ஆனா ஷேர்ஸ்ல இந்த பாசிபிலிட்டி இருக்கு. என்கிட்ட ஒரு 100 ரூபா தான் இருக்கு, என்னால ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்கிக்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ அந்த சேவிங்ஸை எந்த அப்பர் கேப்பும் இல்லாமல் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட் தர அட்வான்டேஜ். ரியல் எஸ்டேட் கொடுக்காது, கோல்டு கொடுக்காது. 1 கிராம் கோல்டு நீங்கள் அக்வயர் பண்ணணும், யூனோ 1 கிராம் கோல்டு எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு தெரியும், 32,000 ஒரு சவரன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளால 30,000 to 34,000 கோல்டு போயிட்டு இருக்கு ஒரு 8 கிராம் அப்படின்ற விஷயம். ஸோ நம்ம மினிமமே நம்ம வந்து ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நம்ம வந்து எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போறது, நமக்கு ரியல் எஸ்டேட் கோல்டை மீறி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது தான் ஷேர் மார்க்கெட் ப்ரொவைட். ஸோ இதை தான் நான் சொன்னேன், அசெட்ஸ் வெர்சஸ் லயபிலிட்டிஸ். அசெட்னா சொத்து, லயபிலிட்டி கடன். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் asset can anytime become a liability. For example, you have your two-wheeler and you go to work. Hello. You go to two-wheeler, go to your work through your two-wheeler. For example, direct சொல்லணும்னா இப்போ ஒரு finance collection agentக்கு two-wheeler தான் எல்லாமே. So it is an asset to him. Over a period of time, it becomes a liability if the two-wheeler is not. நீங்க உங்களுக்கு வருமானம் அதுலேருந்து 10,000 வருது, ஆனா நீங்க அதுக்கு சர்வீஸ் பண்றதும் இது மாத்துறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் 12,000 ஆகுதுன்னா இட் இஸ் நாட் அன் அசெட், இட் இஸ் அ லயபிலிட்டி. ஸோ திஸ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அசெட் அண்ட் லயபிலிட்டி, கடன் எது, அசெட் அதாவது சொத்து எதுன்ற வித்தியாசம் தெரியணும். எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, இஃப் வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் அவுட் ஆஃப் இன்ஃபார்ம்டு டெசிஷன். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஐ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு சே Infosys is performing well, you can buy the shares, now it is trading in X rupees, it will become Y rupees and the difference is 100 rupees போட்டீங்கன்னா 10 rupees லாபம் அப்படின்னு I can straight away say. But why Infosys? How Infosys? In the decision, in the why, how, when to invest in Infosys or some banking stocks like ICICI. How is it done? இந்த அவேர்னஸ் இல்லாம வெறும் பிளைண்டா எல்லாரும் ஓகே இன்னைக்கு எல்லாரும் இன்னும் இன்ஃபோசிஸ் இல்ல வந்து ஒரு லைக் சே அமேசான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி, அமேசான் இஸ் ரீட்டைல் அது மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னா ஹவு ஆர் வை த டெசிஷன் இஸ் மேட் அப்படின்றது தெரியாம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எதுவுமே எனக்கு தெரியாது ஷேர் மார்க்கெட் பற்றி, ஆனாலும் நான் ஷேர் மார்க்கெட்ல இருந்து பலன் நிறைய தெரிஞ்சு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுத்தா எப்படி? இதுக்காக தான் ஐ மேட் த slide basis of market. Okay, so and then followed by backbone of economy. Our industries and its functioning is the basis of economy. For our industries to function, it must expand. எல்லாரும் வளர்ச்சி நோக்கி போறாங்க. ஸோ ஏன் எப்படி வளர்ச்சி நோக்கி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கம்பெனி இந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா அவங்க டைவர்சிஃபை பண்றாங்க, இன்னொரு ஃபீல்டு இல்லை இன்னொரு பிரான்ச். அதுக்கு அவங்களுக்கு they need more invest. அதுக்காக they come to the market so that everybody can provide and they collect investment via market so that they can reinvest in their companies, get the profit and distribute to equally based on the shares they have. So shares is directly equal to the ownership of the company. Even if you have one share of the company, you are partially the owner. one share க்கு எவ்வளவு ரேஷியோ வைஸ் அவங்களோட வர ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை டிவிடெண்டா தருவாங்க. ஸோ திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட். ஆர்கனைஸ்ட் ஃபண்டிங் ஆர் ஃபண்ட் கலெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபண்டிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருது, கம்பெனிஸ்க்கு ஃபண்ட் கலெக்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இந்தியாவில் மேஜர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தோம்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு.
ஸோ இது மேஜர் மார்க்கெட். ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ், ரொம்ப அடிக்கடி கேட்க வார்த்தை. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி. வி காமன்லி சே பங்கு சந்தை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்னால சென்செக்ஸ் இஸ் so and so, Nifty is so and so, it has gone up, skyrocketed, it has plummeted, gone down. All this information you get to know. So Nifty Sensex is the index. Bombay Stock Exchange index on the Sensex, National Stock Exchange index on the Nifty. I will get back to index, what index and what is the information that we have to perceive from index. Okay. Followed by investment and trading. So investment na enna, trading na enna first theriyum. Investment அப்படின்றது என்னன்னா இட்ஸ் a long term commitment. நான் கொஞ்சமா காசு இன்னைக்கு போடுறேன், சேர்த்து வச்சுக்கிறேன், பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன், எனக்கு 7% இன்ட்ரெஸ்ட் வருது. அதை விட நான் கூட வரும்னு நினைச்சு நான் ஒரு ஷேர்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை வாங்குறேன், 5 வருஷம் நான் எடுக்க போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்றேன். இது வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். எதுல 5 வருஷம் போடணும்? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சே I'm just whatever companies I'm naming like Infosys or ICICI, whatever, I'm not suggesting or recommending anything. I'm just giving all these as examples. Don't think that I'm recommending or soliciting for any company or their respective shares. Coming back to that, long-term commitment, for example, Reliance Jio is performing good. They are deviating from their regular investment, which is oil. அதுலேருந்து ஆயிலுக்கு இனிமேல் ஃபியூச்சர் இல்லைன்ற ஒரு கன்சம்ஷன்ல மெதுவா டெக்னாலஜி சைட் மூவ் ஆகுறான். ஸோ ஐ வில் a good investor would get into that. Maybe 15 years down the lane I will get a good return, share value, and 15 வருஷத்துக்கு வருஷம் நல்ல ப்ராஃபிட்டபிளா இந்த கம்பெனி நடத்தி இதுக்கு முன்னாடி எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி வருஷம் எனக்கு ப்ராஃபிட்ஸ்ல டிவிடெண்ட்ஸ் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வாங்கின ஷேரை விற்கிறப்ப வாங்கின விலையை விட அதிக விலைன்னா வெறும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா அதுல நமக்கு பெருசா லாபம். ஸோ 7% அதுக்கு மேல எனக்கு கிடைக்கிறப்ப அது வந்து எனக்கு குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தாடிக்கல். There is no guesswork. Of course, every investment decision has a minute amount of speculation, meaning guesswork. ஆனா ப்ரிடாமினண்டா ஓகே, the company is அவருடைய பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கு, கடன் இல்லை, அசெட் காலம் நல்லா இருக்கு, அப்புறம் they have good amount of projects and it is in the hands of good management அப்படின்ற basis. These things are called fundamental analysis, and they acquire projects அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ஐ இன்வெஸ்ட். தேர் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன், பாஸ்ட்ல அவங்க நல்லா ஃபங்க்ஷன் ஆயிருக்காங்க, க்ரோ ஆயிருக்காங்க. ஃப்ரம் சே 25 crore கம்பெனிலேருந்து 100 crore கம்பெனி ஆயிருக்காங்கன்னா மீனிங் ஒரு 5 years இல்லை 7 yearsல ஆயிருக்காங்கன்னா அதே விஷயம் 100 crore-லேருந்து 200 crore ஆகுறதுக்கு இன்னொரு 5 வருஷம் 7 வருஷத்துல நடக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு, கீழே போகவும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து இங்கேதான் கெஸ் ஒர்க் இருக்கு. இன்ஃபார்ம்டு டெசிஷன்ன்றது பழைய பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கிறது. திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பண்ணா அப்போ பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியணும், கரண்டா இந்துல இருக்கிற இல்லை ஒரு பிஸ்னஸ் லைன் இருக்குன்னா பிஸ்னஸ் லைன் பேப்பர் வாங்கி படிக்கணும், தமிழ் வியூவர்ஸ்க்கு நாணய விகடன் வாங்கி படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும். திஸ் இஸ் ஹவ் வி மேக் இன்ஃபார்ம்ட் டெசிஷன்ஸ். The other thing is trading. Another form of informed decision making is trading, which is absolute. There is lot of guesswork in trading, but there is fair amount of informed decisioning also. How trading என்றது டே இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே வித்துறது. நிறைய பேர் they get glued to the TV screens and ஷேர் மார்க்கெட்ல அந்த ஏதோ சிவப்பு கிரீன் ஏறி இறங்கிட்டு இருக்கோம், நிறைய தடவை பார்த்துருப்போம். டிவியில நியூஸ்ல காட்டும் போது அந்த ஸ்கிரீனை காட்டுவாங்க. they are glued to their computer screens or TV news channels, even TV 18, some X news channel, whatever, all those news channels where they continuously run the market. So these are traders. அவங்க இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே வித்துருவாங்க. இன்னைக்கு there are so many companies which today itself ஒரு நாளைக்கே 100 ரூபா, இன்னைக்கே ஷேர் வேல்யூ 100 ரூபா ஏறி இருக்கும். அதுல 1000 ஷேர் வாங்கியிருந்தா ஈஸிலி ஒன் டேல 10,000 அப்படின்ற விஷயம் பண்றாங்க. ஆனா எங்க வாங்கி எங்க விற்கணும் அப்படின்றது இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும். It is not, there is fair amount of guesswork and the informed decisions come through charts and patterns.
Okay, like every other chart and pattern work. Like engineers use charts and patterns to understand uh, say, the டெஸ்ட் கண்டிஷன்ஸ். ஏற்கனவே டெஸ்ட் கண்டிஷன்ஸ் படி இப்படி இருக்கு அப்படின்றப்ப இப்படிதான் லைக் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்றது சார்ட் அண்ட் பேட்டர்ன் வச்சு இது பண்ணும். சிம்பிளி புட் வி ஆர் அனலைசிங் டேட்டா past performances வச்சு okay a particular share has reached 421 and now it will go towards 450. uh, uh, it is trading between 421 and 450. 425 ல என்டர் ஆகி 435 ல எக்ஸிட் ஆயிட்டாங்க. 425 ல பை பண்ணி 435 ல செல் பண்றோம்னா 10 rupees. இது மாதிரி 425 எப்போ வரும், 435 எப்போ போகும் அப்படின்றத மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் சார்ட்ஸ் வழியா டிசைட் பண்ணுவோம். சார்ட்ஸ்லயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, ஏற்கனவே இது மாதிரி ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல ஏறி இறங்குச்சுன்னா திருப்பி அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்போது இதே மாதிரி தான் ஏறும், இதே மாதிரி தான் இறங்கும் அப்படின்றது இதுதான். திஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபார்ம் டெசிஷன் அண்ட் வி ஆர் யூஸ்ட் இன் ட்ரேடிங். திஸ் இஸ் லைக் எப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ரேஸ். ஓ, திஸ் பர்டிகுலர் horse is trading going in this direction. Okay, or in a casino a dice is rolled. In a card game a particular cards are lined up and this particular fashion the card more. This is very much like that, but you are seeing the pattern. You are not much seeing. For example, you get a thing that ByteDance companies, all apps are being banned by India, which has the maximum number of users. Half of its user base comes from India. Automatically, ByteDance is not a listed company, public market list avada company. Ana, if it is a listed company, that news will bring down the share price of ByteDance. Nala pinna that government can reverse this decision. But again, whatever loss is loss. அன்னைக்கு பர்டிகுலர் இந்த நியூஸ்னால ஏற்பட்ட இன்னைக்கு ட்ரேடரா இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ பர்டிகுலர் கம்பெனி விச் ஹேஸ் 26,000 crore unrealized வேல்யூ, இந்த நியூஸால its value comes down. If I am a share owner for this company, automatically my share my worth also comes down. ஸோ நான் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 450ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 475ல விற்கணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஐயோ நம்ம வித்துட்டு கிளம்புவோம்னு சொல்லி எல்லாரும் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? சப்ளையே டிமாண்டே இல்லாத பொருள் எல்லாரும் அவங்க ஷேர்ஸ் விற்கிறாங்க அந்த மார்க்கெட்லன்னா சப்ளை அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க 430க்கு வித்துக்கிட்டா வாங்கிட்டாலும் சரி, 400க்கு வாங்கிட்டாலும் சரி, என்கிட்ட கிடைச்ச வரைக்கும் போகுதுன்னு குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். எவ்ரி திங் அஃபெக்ட்ஸ் த மார்க்கெட். Simple news has affected the market and it will affect our investments positively and negatively. Say Reliance Jio, latest current development. Reliance says that I have வந்து எல்லா கடனையும் அப்படின்றது அவங்க சிஇஓ சொல்லும் போது, டைரக்டர் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்லி 1 லட்சம் கோடி கடனை he has brought investment from Saudi Arabian company and has paid all the debts back. This is latest current news, meaning that the health of the company is improved in one way, but the ownership of the company has gone from an Indian to a Saudi Arabian, meaning there is also this is a concern also. So there can be two kinds of approach to this particular news and how we react to it. So simply put, everything affects the market. Hence repeatedly every advertisement சொல்றாங்க subject to market risks. All these are risks. So trading, investing ரெண்டுத்துலயும் இன்ஃபார்ம்டு டெசிஷன்றது முக்கியம். how அப்படின்றது தான் I was explaining. So how to work on it? You have to perform your analysis. A particular event is happening or a particular action is taken by the company அப்படின்னா you have to analyze all that. This is for people who are really into the market and want to take informed decisions. As such, they are closely watching the market. What about the rest of the people? For them, somebody is making all this decisions. யாரோ ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று அறிவிப்பார். அதுல வாங்கி ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப இந்த எந்த தலைவலியும் இல்லாம பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னா நிறைய மார்க்கெட் வந்து 15% சொல்லுவாங்க. 7.5% சேவிங்ஸ் இருக்கும், 15% மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. யூ ஆர் டபுளிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். 100 ரூபா போட்டா 7.5% தான் கிடைக்குது. 7.5 rupees 7 rupees 40 paise தான் கிடைக்கும்.
whereas for a senior citizen, for normal, for all of us, only 5 rupees, 5 to close to 5, between 5 and 6 rupees. Mutual fund, whereas it's providing, is promising 15%. Of course, whatever risks are there for shares and share market applies to mutual funds also, but someone else is making the informed decision. So, and his life depends upon, and his career depends upon that. So we trust him and invest in that, but we do not get into the trouble of making analysis, much analysis. Okay, so we will. This is mutual fund, and apart from mutual fund, the other thing is SIPs, SIPs ன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். ரெகுலரா சேவிங்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாயோ 250 ரூபாயோ 1000 ரூபாயோ எடுத்து வைக்கிற மாதிரி எஸ்ஐபிஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஷேர் பிரைஸ்ன்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது நெட் அசெட் வேல்யூ, என்ஏவின்னு சொல்லுவாங்க. அது ஏறும் இறங்கும். அது ஏறுறது இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அதுல நீங்க காசு போட்டீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட ஜாஸ்தி வரும். ஏறுது இறங்குறது மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு மேல நமக்கு வேற வேலை, எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ ரொம்ப ஏறுதா இறங்குதான்றது மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை தவிர அதர் மார்க்கெட்ஸ் இன்வால்வ்ஸ், நான் சொன்ன மாதிரி ஷேர்ஸை தவிர கரன்சி ட்ரேடிங் பண்றவங்க, கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஃபார் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் இன்டு ஆக்டிவ் ட்ரேடிங், எஸ்ஐபிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் more suggestible. For people who want to make trading their part of their career or an important second income, these direct involvement of share market, currency market, commodity trading is advisable. Even if you want to buy gold, you are going to buy paper gold as such, exchange traded fund la gold விக்கிறாங்க, commodity la gold விக்கிறாங்க. உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம், the problem of having the safety of the gold at your home or a bank locker, all that is minus. The difference is always there. 8 பவுன் இன்னைக்கு 32,000, நாளைக்கு 36,000, இன்னைக்கு 32,000 வாங்கி நாளைக்கு 36,000 வாங்கி விற்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் மார்க்கெட் தருது. Because everybody in India is closely following gold and its price. Instead of going to a particular jeweler and buying all that, you can go and invest in markets. But how to invest market? Okay, before going how to, I will come back to time and timing. Everything is time and time. Okay, so when are you going to enter into the market? When are you going to exit is timing. Time, நான் என்ன சொல்றேன்னா, risk versus age. If you are young, 25 age அப்படின்னா, you can take more risk because understanding that you will have a job for 40 years. If your age is about 45, 50 or closely moving towards retirement, watch out. Be very cautious about your investment. Don't take big risk. Invest in known companies, known funds. This is how you take the decision with respect to risk versus age. If your age is less, you can take more risk. If your age is more, cut down your risk. Instead of having, for example, ஏன் நான் ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு கம்பெனி இப்பதான் ஆரம்பிக்குது, அது நல்லா நோக்கி போகும் அப்படின்னா, யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் டபுள் ட்ரிபிள் குவாட்ரபிள், 4 மடங்கு கூட ஏறலாம். ஆனா எஸ்டாப்ளிஷ் கம்பெனி டபுள் ட்ரிபிள் குவாட்ரபிள்ன்றது கம்மியா இருக்கும், ஆனா பர்சன்டேஜ் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ எஸ்டாப்ளிஷ் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் கம்மியா இருக்கும், ஆனா ரிஸ்க்கும் கம்மி. ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகாத கம்பெனி நம்பி இன்வெஸ்ட் பண்றோம்னா ரிஸ்க் அதிகம், பட் அகெயின் ரிட்டர்ன்ஸும் அதிகமான இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ், this is my advice with respect to risk versus age. And I will go to how to, where to start. So if you want to become an active trader, which is called retail trading, நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் இருந்து 1 கோடி 2 கோடிக்குள்ள இன்வெஸ்ட் பண்றவங்க தான் ரீட்டைல் ட்ரேடிங், ரீட்டைல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசி, HDFC மியூச்சுவல் ஃபண்ட், what else is there? Carvi, not Carvi. So all these mutual funds are there. அது அவங்க கிட்ட போய் நம்ம காசு கொடுக்குறது, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்கிட்ட காசு கொடுக்குறது, அதுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான். ஸோ ஆன்லைன் இது எல்லாமே பண்ணணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் கேன் பி காட் இன் எனி பேங்க். SBI provides that service. Carvi, Sharekhan, Ventura are some private players. So this particular Carvi, Sharekhan, Ventura are called brokers, share brokers, and the other name is called depository participant. இவங்க கிட்ட போனா you can start your டிமேட் அக்கௌண்ட். எப்படி பணத்தை வந்து நம்ம இதுல மேனேஜ் பண்றோமோ அது மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். பணத்தை பேங்க் அக்கௌண்ட்ல ஹேண்டில் பண்ற மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு கோ. ஸ்டார்ட் யுவர் டிமேட் அக்கௌண்ட் ஃபார் பையிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், SIPs, or mutual funds or shares.
அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் ஃப்ராட்ஸ்டர்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் சொல்லணும்னா, நான் இது மாத்தி தரேன் அது மாத்தி தரேன்னு சொல்லி நம்பாதீங்க. 10,000 தான் 18,000 ஆக்குறேன் அப்படின்னு. none of the investments is providing for 30%. நான் ஒரு வாரத்துல கண்டிப்பா ரிட்டர்ன் தரேன். Don't believe. Nobody can promise returns because the market conditions are very dynamic. But அப்பனா காசை இன்வெஸ்டே பண்ணாம இருந்தா there is always this problem of not getting. This is this. So you go to a mutual fund person and buy mutual fund. Performance பாருங்க, சுந்தரம் finance is a good thing, and there are so many things which runs mutual fund as such. So organization for buying mutual funds you should have a demat account. For having a demat account you can approach bank or these players like RV Sharekhan, Ventura, etc. There are so many. I'm not soliciting for any of these. I'm just giving these as examples for the benefit of the viewers. So always watch out for fraudsters. Just like you cannot share your ATM pin, you cannot share your account details to anybody, or else they will just loot our money because your demat account is attached to a bank. Followed by yeah. So this is so it's time for questions. If there are any questions, you can ask. Prashant, actually, we will have questions, Prashant. But before that, if the meeting end, participants don't worry. We will have a session with the same link. The same link வச்சு நம்ம வந்து செஷனை கண்டினியூ பண்ணலாம். கொஸ்டின்ஸ் இருக்கவங்க கேட்கலாம். நிறைய பேர் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருக்கீங்க. நான் டெக்ஸ்ட் மெசேஜில் இருக்கிறத வேணா நான் இண்டிவிஜுவலாக ரீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஹரி பிரசாந்த் கேட்டிருக்காங்க. Kindly provide information about tax-free income. Talk about forex market. SBI bought 49% of stock in Yes Bank worth of rupees 7,250 crore during critical situation of Yes Bank at rupees 10. Vinod, I can see the messages from here on. Oh, okay, Prashant. I will get to that. So you will answer, Prashant. Yeah, tax-free income. Tax-free income na like 5 lakhs க்கு மேல நீங்க எந்த முறையில வருமானம் வந்துச்சுனாலும் you have to pay tax. Okay, but if there are about till 10 lakhs வரைக்கும் உங்களோட இன்கம் வந்து tax free ஆக்க முடியும். Okay, there is difference between it is not tax evasion, which is approved by income tax அந்த மாதிரி. So what are the means and ways you can invest on insurance? You can insure yourself. There are so many money back insurance schemes which will help you with cutting down the tax. They also provide you tax benefits. But all this, the February budget has moving towards in the idella. Wherever you can as an employee, one can invest on insurance, person's education, health, and all that. All this are non-taxable. Ana Indian government is moving towards a direction where all income is taxed and no excuses. So your questions could become invalid if the current finance ministry moves towards that direction. Currently, till last year whatever was available, என்ன அவைலபிளா இருந்ததுன்னா இன்சூரன்ஸை நீங்க காசு போட்டீங்கன்னா அதை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். உங்க பிஎஃப்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட்டை ஜாஸ்தி படுத்திக்கலாம். ஓகேவா? 1,500 rupees கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா அதை விட அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். So all these ways are makes it non-taxable. So till for 10 lakhs வரைக்கும் there are good investment analysts will help you. நீங்க 10 லட்சம் வரைக்கும் 7.5 லட்சம் 7.5 lakhs வரைக்கும் சம்பாதிச்சீங்கன்னா கூட அதை நான் டாக்ஸபிளா மாத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. So you have to go to a good person who can advise on that for not paying taxes for your income up to 7.5 lakhs. 5 lakhs government வந்து is not taxing you. Followed by SBI bought 49% of stock. This was a move to if you ask me, I will say that they are just helping out Yes Bank from going bankrupt and protecting its users. To begin with, Indian banks are in a crisis because from 1948 till 2011, Indian banks gave 48 lakhs crores as investment. Within a short time span of 2011 to 13, Indian banks gave in amount of debt of 48 lakh crores.
மீனிங் யாருக்கு வேண்டாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லி யார் வந்து கடன் கேட்டாலும் எதுவும் பார்க்காம அப்ரூவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த மெஸ்ல எஸ் பேங்க்கும் ஒன்று, பிஎன்பி ஒன்று. There are so many banks which have just assets. So simply they have just given loans. Okay, the bankers, everybody is involved in that. அதனால எஸ் பேங்க் பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா இன்வெஸ்டர் இஷ்யூ, தேர் so many things. அதனால எஸ்பிஐ bought the 49%. இது எஸ் பேங்க் வந்து இதுல இருந்து மீண்டு நல்லபடியா வந்துச்சு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எஸ்பிஐக்கு அது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லைன்னா இது வந்து பெயில் அவுட். எஸ் பேங்க்கை பேங்க்ரப்ட் பண்ண ஆகாம பெயில் அவுட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். கேன் யூ யூஸ் திஸ் டிமேட் அக்கௌண்ட் டு பை கிரிப்டோ அசெட்? நோ. When Jaitley was finance minister, trading crypto asset itself was illegal. So in spite of that, there are so many trading platforms, and government is revisiting this new financial instrument. எப்படி நம்ம வந்து கோல்டு, ரியல் எஸ்டேட் மாதிரி இருக்கும், கிரிப்டோ, பிட்காயின் அந்த மாதிரி நிறைய கரன்சிஸ் வந்துருக்கு. பிட், ஜப்பனீஸ் ஒன்று, சைனீஸ் ஒரு